வாடகை கட்டிடங்களில் இயங்கி வரும் ரேஷன் கடைகளை சொந்த இடங்களுக்கு மாற்ற தமிழக அரசு முயன்று வருவதாக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திற்கு அமைச்சர் சக்கரபாணி தலைமை வகித்தார். கூட்டத்தில் பேசிய அவர், குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்தவர்களில் முதற்கட்டமாக 94,000 குடும்பங்களுக்கு அரிசி அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஒரு குவிண்டால் நெல் 2,400 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 23,000 மெட்ரிக் டன் கோதுமை தேவைப்படும் நிலையில் மத்திய அரசு 8,000 மெட்ரிக் டன் மட்டுமே வழங்கி வருவதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். பகுதி நேர கடைகள் இந்த மாதிரியான வடிவமைப்பு இருக்க வேண்டும் என்று டைட்டிஷனே முதலமைச்சர் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அதுவும் கடந்த காலத்தில் அந்த ரேஷன் கடை கட்டுற இடத்துல டாய்லெட் வசதி இருக்காது, கழிப்பறை வசதி. இப்போது அந்த கழிப்பறை வசதியோடு அந்த கடைகளை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து அதையும் கட்டி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அங்கே டெல்லியில் அதை பவர் பாயிண்டா போட்டு காண்பித்த நேரத்திலே ஒன்றிய அமைச்சர், அனைத்து மாநில அமைச்சர் பெருமக்கள், அனைத்து மாநில உணவுத்துறை செயலாளர்கள் சொன்னார், தமிழ்நாட்டில் எப்படி ரேஷன் கடைகள் பிடிஎஸ் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பாருங்கள், எப்படி நேர்த்தியாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதே மாதிரி இந்தியா முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு பெருமை அன்றைக்கு ஒரு நல்ல பெருமையை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, அதுக்கெல்லாம் காரணம்